வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்பர்லா கட்டிங்கில் ஒரு ஃபுல் சேரீயுமே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லாங் ஃப்ராக் தான். அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாடலில் தான் நம்ம வந்து தச்சு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இதுக்கோட கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து இந்த மிஷினில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நம்ம தைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மேலே இருக்கிற டாப் இருக்கு பாருங்க, அதை தான் தைக்க போகிறோம். இது வந்து கட்டிங் வீடியோவில் இதோட தெளிவான விவரம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம முதல்ல தைக்க போகக்கூடியது வந்து முன்கழுத்தை தான் தைக்க போகிறோம். இப்போ இந்த முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். லைனிங்கில் வந்து அளவுகள் எல்லாமே சரியாக கட் பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து கிரேப் கிளாத் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அப்படி வழுவி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரிக்கெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து பின் வச்சு எடுத்து கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா, இந்த உடம்பு பகுதிகள் இருக்குது பாருங்கள், எல்லா இடங்களையும் சுற்றி பின் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங்கில் வந்து நம்ம கழுத்து வந்து சரியான அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஷோல்டரை ரொம்ப அகலப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து விரிஞ்சிரும். அதனால் ரொம்ப வந்து கழுத்தை விரிச்சிடக்கூடாது. சரியான அளவுக்கு கொஞ்சம் நார்மலாக ஒடுக்கி வச்சுட்டேன். நம்ம அந்த கழுத்தோட அளவுகளில் வந்து தையல் போட்டுடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இது இந்த 2 கழுத்துக்குள்ளேயும் வரக்கூடிய அளவுகள் வந்து நம்ம எடுத்த அளவில் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைம் டேப் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கழுத்து தைங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தைக்கும்போது பிரச்சனை வரும். கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சு தைச்சிருவாங்க. அப்புறம் ஷோல்டர் வந்து நம்ம கரெக்டான அளவுகள் இல்லாமல் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே கழுத்தில் சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல கார்னரில் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே திருப்பிட்டு விளிம்பில் ஒரு தையல் விட்டுடலாம். இதில் எந்த மாடலுமே வைக்கல. நார்மலாக ஒரு சின்ன இதழ் கழுத்து மட்டும் முன் பக்கத்துக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 கழுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு விளிம்பில் ஒரு தையல் போடுவோம்ல, அதேமாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையலும் போட்டு விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தைச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய மாடல் வச்சோம், லேஸ் வச்சோம் அப்படி இப்படின்னா இந்த கிளாத்துக்கு அந்தளவுக்கு எடுபடாது. அதனால நான் எதுவுமே வைக்கலை. சிம்பிளாக தான் முடிச்சுக்கிட போகிறேன். அதனால் நெக்கை அப்படியே அடித்து திருப்பி ஒரு 2 தையல் போட்டு விட்டுட்டேன். முதல்ல முன்பக்கத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக உடம்பு ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத் இருக்குல்ல, அது எல்லாமே கட் பண்ணி நம்ம ஒன்று போல் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பின் கழுத்து வந்து தைப்போம் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் நம்ம ஷோல்டர் எல்லாமே பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணி தைக்கணும். இப்போ வந்து லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கிட போகிறேன். மடிச்சுட்டு அந்த சென்டர் பகுதியில் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட போகிறேன். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கீழே உள்ள அந்த ஸ்கர்ட் வந்து சுற்றி ஜாயின் பண்ணுவோம் பாருங்க, அப்போவும் அந்த சென்டரில் வச்சு நம்ம கவனிச்சுட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த அளவுகள் வந்து சரியாக வர்றதுக்காக தான். இப்போ வந்து அந்த பின்பக்கம் உள்ள கழுத்தையும் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு சுற்றியும் தையல் போட்டாச்சு. பின்பக்கம் வந்து ரவுண்டு கழுத்து தான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வளைவுகள் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாகவே அப்படியே கொடுத்துருந்தேன் பாருங்க, ஆம்பூல் பகுதியில் வந்து கட் பண்ணாமல். அதனால் சும்மா ரஃப்பாக லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து அப்படி மொத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சரியாக இருக்காது. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு பின் பீஸு கழுத்து அப்படி தையல் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம நார்மலாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் பாருங்க, அதே மாதிரி நல்ல பக்கமும் வச்சுட்டு ஷோல்டரை அப்படி திருப்பி பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தையல் போடுறது அந்த உள்பகுதியில் தான் வரும். அதுக்கப்புறமா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா பிசுறு எதுவுமே தெரியாமல் அழகாக வந்துடும். நிறைய வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி தைச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு தைக்க தெரியல, நான் இப்போ தான் புதுசாக பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு தெளிவான வீடியோ கூட ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஷோல்டர் தெரியாமல் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா
இடது பக்கம் ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பின் கழுத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ரவுண்டாக தையல் போட்டு இன்னொரு பக்கம் ஷோல்டரில் கொண்டு வெளியில் முடிச்சிட்டேன். இந்த தையல் ஷோல்டரில் அப்படியே வந்து வரும் பாருங்க, அது வந்து முன்பக்கம் தெரியாத அளவுக்கு பின்பக்கம் கழுத்துலேருந்தே அப்படியே போட்டு எடுத்துடுங்க. நம்ம ரெடிமேடு டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தையல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் தையல் போட்டு அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த பின்பக்கத்தையும் லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து சுற்றி உடம்பு ஃபுல்லாக ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிற்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்ல பெரிய வீடியோவாக தான் இருக்கும். நான் தைக்கிறத மொத்தமாகவே வீடியோ எடுத்து அங்கங்கே எந்த இடங்களில் வந்து நம்மளுக்கு முக்கியமான இடங்களில் தேவை இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதை விட சின்ன வீடியோவாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு வந்து புரிகிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவாக எடுத்துக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடுப்பு பகுதியில் சென்டரில் ஒரு கட் கொடுத்துருந்தோம் பாருங்க, அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அதில் சின்ன கட் கொடுத்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக இந்த டாட்டோட உயரம் வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் எல்லா இடங்களையும் 2 டாட் வந்து பிடிச்சி விட்டுறலாம். டாட்லேயும் வந்து 2 தையல் போட்டு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நல்லா உழைப்பு இருக்கும். 2 பக்கமுமே இதே மாதிரி நான் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் நானே வந்து தச்சுட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கிளாத்தெல்லாம் அந்தளவுக்கு கவர் பண்ணவும் முடியாது. அது இல்லாமல் பெரிய வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சா தான் எல்லா இடங்களையும் துல்லியமாக காமிக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை நான் தைச்சதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்படியே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ கையிலையுமே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஆம்கூல் சைடில் அகலம் கம்மியாக இருந்தது, 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் துண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு திருப்பிக்கிட போகிறேன். இது வந்து நமக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும்னு வைங்களேன். இப்போது இதில் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டிங் வந்து கையில் நெளிவாக கொடுத்துருந்து, ஆனால் அந்தளவுக்கு லுக்காக இல்லை. அதனால் நான் அப்படியே 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு திருப்பிக்கிட்டேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இது செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்து தீபாவளி டைமில் நினைக்கிறேன், இந்த மாதிரி கை மாடல் எப்படி நம்ம வந்து தைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது கிளாத் வந்து இதை விடையும் கொஞ்சம் திக்காக இருக்கும். எம்ப்ராய்டிங் எல்லாமே நல்லா வளைவாக இருக்கும். அதனால் அது வந்து அப்படி தைச்சிருந்தேன். இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங் இல்லை. அதனால் அப்படியே அடித்து தையல் போட்டு திருப்பிக்கிட்டேன். ஏற்கனவே கைக்குழி கட் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதனால் நம்ம லைனிங்கை வச்சு முதல்ல அந்த ஜாயிண்ட் தையல் போட்டு தைக்கும் போதே கைக்குழி வரக்கூடிய இடங்கள் முன்பக்கம் பின்பக்கம் வர்ற மாதிரி கவனிச்சுட்டு தைச்சி விடணும். நான் வந்து நிறைய வீடியோக்களில் வந்து கைக்குழி அப்போவே கட் பண்ண மாட்டேன். ஆனால் இதுக்கு ஏற்கனவே கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 2 கையுமே ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து முன்பக்கம் பின்பக்கம் கவனிச்சுட்டு 2 கையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். நமக்கு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு தான் அளவு விட்டுருந்தோம். அதை கவனித்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் பாயிண்ட் வந்து எங்கேயுமே விலகக்கூடாது. கையோடு அந்த கட் கொடுத்துருந்த இடமும் ஷோல்டர் பகுதியும் ஒன்றா வந்தது அப்படின்னாக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக, கையில் எங்கேயுமே அழுத்தங்கள் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதையும் செக் பண்ணிவிட்டு எப்பவுமே தைங்க. கை ஜாயின் பண்ண இடத்துல 2 தையல் வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து நான் 2வது கையுமே நான் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கிட போகிறேன். இதில் வந்து பூவாக இருக்கிறதுனால நம்ம தையல் போடுற இடங்கள் வந்து அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை. அதனால தான் நான் வந்து அப்படியே சிம்பிளான கழுத்தே இதுக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்போட கிளாத்து வந்து நம்மளுக்கு ப்ளைனாக வந்தது, கீழே இருக்கக்கூடிய கிளாத் வந்து இந்த மாதிரி பூ டிசைன் வச்சு வந்தது அப்படின்னா நம்ம வந்து நெக்குக்கெலாம் கொஞ்சம் மாடல் கொடுத்தோன்னா தெளிவாக தெரியும். இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் நம்ம சிம்பிளாக தைக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கை 2மே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு உடம்ப நான் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறதில்ல, அப்படியே எடுத்து வச்சுக்கிட போகிறேன். நம்ம வந்து இந்த கீழே உள்ள பாட்டம் இருக்கு இல்லையா, அது லைனிங்கு மேல் கிளாத்து 2ம் இருக்குது பாருங்கள். இந்த லைனிங்கை வந்து நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி 2 துண்டு வந்து அப்படியே பின் போட்டு எடுத்து வச்சுருந்தோம். அந்த துண்டை வந்து நம்ம அப்படியே வந்து நல்ல பக்கம் கவனித்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே பின் போட்டிருந்தோம் பாருங்க, அதை வந்து ஒன்று அடிப்பக்கத்தில் நம்ம வந்து வச்சு ஜாயின் பண்ணணும், ஒன்று மேல் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது 2 பக்கத்துக்கும் சரியாக வந்துடும். நம்ம வந்து அங்கங்கே பின் போட்டு சுற்றி எடுத்து தான் வச்சுருந்தோம். அதை வந்து மொத்தமாக உழைச்சவே வேண்டாம்.
அந்த துண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எனக்கு வந்து மொத்தமாக கவர் பண்ணி எடுக்க முடியல. அதனால் வீடியோ எவ்வளோ தெளிவாக புரியுதுன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு புரிஞ்சதும் அப்படின்னா புரிஞ்சுது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம துண்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த துண்டு போட்டு தைச்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு மேலே ஒரு பதிவு வந்து போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் நீட்டிட்டு நிற்குது பாருங்கள் கிளாத்து, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது இந்த 2 துண்டையுமே அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து தரையில் போட்டு சரியான அளவுகளில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து கட் பண்ணதோடு வேலை முடியாது. இந்த ஃப்ராக் வந்து தைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு துண்டெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக அளவுகள் வந்து மறுபடியும் அளந்துக்கிடணும். அதனால தான் அந்த பின் எல்லாமே நான் வந்து அப்படியே வந்து எடுக்காமல் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் அந்த பின் எடுத்திருக்கேன். பாருங்கள், சுற்றி போட்டு வச்சுருந்த பின் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தரையில் போட்டு அதை எப்படியே கட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பின் எல்லாமே எடுக்காததுனால இப்போ நம்ம அந்த துண்டு ஜாயின் பண்ண இடம் தான் இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே வந்து மொத்தமாக விரித்து போட்டுட்டேன். நம்ம வந்து மேஜையில் போட்டு கட் பண்ணுறத விட தரையில் தான் கொஞ்சம் இடம் வசதியாக இருக்குது. அதனால தரையிலே போட்டிருக்கேன். நம்ம இப்போ தான் கட் பண்ண பாருங்க, அதை நான் வந்து இன்னொரு மடிப்பாக மடித்து எடுத்துக்கிட போகிறேன். 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணேன். இப்போ வந்து 8ஆட்டே மடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்து சரியான அளவு இருந்து, ஒரு பக்கத்தில் வந்து நம்ம துண்டு ஜாயின் பண்ணியிருந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ சரியான அளவை மேலே எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம இன்னொரு முறை டேப் வச்சு கொஞ்சம் மார்க் பண்ணிவிடுவோம். எப்போவுமே வந்து ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் அளந்து மார்க் பண்ணுறதுல தப்பே கிடையாது. தைச்சதுக்கப்புறம் சரியில்லையே நினச்சி யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே வராது. இப்போது வந்து நமக்கு எந்த அளவில் எடுத்திருந்தோமோ அந்த அளவுகளை நான் இதில் வந்து மறுபடியும் மார்க் பண்ணிவிட போகிறேன். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு அதை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் வந்திருக்கா. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா இடமுமே ஒரே மாதிரி வந்துட்டு. இனிமேல் வந்து நம்ம நல்ல கிளாத்தில் வச்சு தைச்சிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த நல்ல கிளாத் இருக்கு இல்லையா, சாரியோட கிளாத்து, அது வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுவுமே தெரியல. 2மே ஒன்று போல் தான் இருக்குது. அதனால நான் வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் வச்சு லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிவிட போகிறேன். இப்போ வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி கிளாத்தாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சாரியை வந்து மிஷினில் எடுத்து வச்சுட்டு அதோட உள்பக்கம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க, நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ லைனிங்கோட சென்டரும் நல்ல கிளாத்தோட சென்டரும் கரெக்டாக இருக்கா, நம்ம கட் பண்ணி விட்டுருந்த இடங்கள் ஒன்றா வர்ற மாதிரி பின் போட்டு வச்சுட்டு இந்த இடுப்பு பகுதியில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இடங்கள் வந்து கிராஸில் கட் பண்ணிக்கிறதுனால நம்ம எங்கே இழுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இழுத்து கொடுக்கும். அதனால் ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. 2 கிளாத்தையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுருவோம். இப்போ லைனிங்கை விட நல்ல கிளாத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் கட் பண்ணும்போதே சொன்னேன், கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், நம்ம தைக்கும்போது அதை சரி பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு. சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி உடம்பு வந்து பத்தாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக விட்டு கட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து நான் இதை அப்படியே வந்து சென்டரில் இருந்த பின் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் 2 கிளாத்தையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டேன். மெயினாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து லைனிங்கில் துண்டு ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அது வந்து கண்டிப்பாக உள்பக்கத்தில் வர்ற மாதிரி பார்க்கணும், மேலே தெரிகிற மாதிரி பார்த்துடக்கூடாது. அப்போது நம்ம மேல் கிளாத்தோட உள்பக்கத்தில் லைனிங்கே வைக்கணும். அதுக்கப்புறமா லைனிங்கில் அந்த துண்டு ஜாயின் பண்ணியிருக்க பிசுறு பகுதி வந்து அதுவும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு அந்த நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கும், பிசுறு வந்து போகிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கவனிச்சுட்டு தைங்க. நம்ம கொஞ்சம் மாதிரி பெரிய பெரிய கிளாத்தெல்லாம் தைக்கும்போது நமக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து பிரித்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம வந்து வச்சு தைக்கும்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்து தைச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 2மே இடுப்பை ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து தரையில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எங்கள் மொத்த ரூமே கவர் ஆகி இருந்தது. அந்த வாசல்லேருந்து இந்த வாசல் வரைக்கும் அப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ஃபுல் சாரீ அப்படி ஃபுல் சர்க்கிளில் வந்து நம்ம போட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே ஒரு சரியான ரவுண்டு வந்திருக்கு 2 பீஸில் பாருங்கள். தையல் மிஷினில் வச்சு காமிச்சா அந்த அளவுக்கு அது தெளிவாக தெரியலையா, அதனால் நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தரையில் போட்டு காமிச்சிருக்கேன்.
தரையில போட்டு போட்டு காமிக்கிறேன், தரையிலே போட்டு வெட்டுறேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. தரையில நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, தரையெல்லாம் நீட்டாக க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. நான் அப்படி தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய இந்த சாரீலலாம் கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக தரையில தான் போட்டு கட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நல்லா வீட்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலை செய்வேன். கஸ்டமருக்கும் இந்த மாதிரி தானே ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி யாருமே யோசிக்காதீங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இனி வந்து நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ணணும். அடியில வந்து நம்ம அந்த சாரியோட பீஸ் வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் ஒட்டி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சென்டரில் கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அந்த 2 சென்டரை ஒன்றா வச்சுட்டு ஒரு பின் போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸ் வந்து கொஞ்சம் விலகி விலகி போகிற மாதிரி இருக்கும். சாரி வளவலன்னு இருக்கும் இல்லையா, அதனால் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக, ரொம்ப இழுத்துறக்கூடாது, பொறுமையாக தைக்கணும். ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு அரேஞ்சில். ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தையல் போட்டுறலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சென்டரை வந்து நம்ம கவனித்து எப்பவுமே பிடிச்சி தைக்கும்போது 2 பக்கமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் நிற்கும். அதை வந்து நம்ம கடைசியில் சரி பண்ணலாம். நான் அதை வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இடத்துல முன்ன பின்ன வரும். அதனால தான் வந்து ஐயோ சரியாக வரலையே வரலையே அப்படின்ட்டு புதுசாக தைக்கிறவங்க ரொம்ப வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி யோசிக்கக்கூடிய அவசியமே இல்லை. நம்ம மேலே வச்சுருக்க பீஸ் வந்து நேர் பீஸ், அதனால் அது இழுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கீழே தைக்கக்கூடியது வந்து கிராஸ் பீஸில் தைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே பொசிஷனில் இழுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இழுத்து கொடுக்கும். அப்படி ரொம்ப இழுக்காத அளவுக்கு கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம தைச்சாலே போதும். இப்போ இந்த பீஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து கையில் இருந்தே இடுப்பு வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக தானே இப்போ ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இடுப்பில் இருந்து அந்த கீழே நம்ம தைச்சிருந்த பீஸ் வந்து அதிகமாக நிற்குது பாருங்கள். அதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லித்தரேன். வீடியோவில் எல்லா விளக்கமும் நல்லா வந்து கொடுத்துருக்கேன். எங்கேயாவது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கையில் இருந்தே ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் சும்மா ஒரு ரஃப்பாக தான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். சரியான அளவுகளில் தையல் போடலை. அதுக்கு கீழே கிளாத் பாருங்கள், சாரியோட கிளாத்து தனியாக நிற்குது, லைனிங் தனியாக நிற்கும். இப்போது நம்ம வந்து எதையுமே கீழே உள்ளதை வந்து ஜாயின் பண்ணலை, இடுப்பில் மட்டும்தான் ஒரு தையல் போட்டிருந்தோம். அது இல்லாமல் நமக்கு இடுப்பு பகுதியை விட்டு அந்த அடியில் ஜாயின் பண்ணியிருக்க கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக நிற்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே அந்த இடுப்போட அளவு கணக்கு பண்ணி கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு ஜான் அளவுக்கு கீழே இருந்தே நம்ம கிராஸாக கட் பண்ணி அப்படி விட்டுறலாம். இதில் எந்த பிரச்சனையுமே வராது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இழுத்து அதிகமாக வந்திருக்குன்ட்டு. அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக முன்ன பின்ன வரதான் செய்யும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2 பக்கமும் இது மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். இடுப்பு வரைக்கும் தான் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த இடுப்புக்கு கீழே லைனிங் தனியாக நிற்கும், நல்ல கிளாத் வந்து தனியாக நிற்கும். இப்போ அந்த 2 லைனிங்கையும் தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு இடுப்பு பாயிண்டில் நல்ல கிளாத் இருக்குது பாருங்க, அதை மட்டும் பிடிச்சி ஒரு ஜாயிண்ட் தையல் போடணும். தைக்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த சாரியோட பீஸை மட்டும் ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சாரி கிளாத் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டேன். மேலே அந்த 2 லைனிங்கை மட்டும் பிடிச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லைனிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. மேலே சாரியோட கிளாத் வந்து இப்போ உங்களுக்கு விரித்து காமிக்கும் போதே தெரிஞ்சுக்கும், நல்லா பெருசாக இருந்தது. இது 2யும் அந்த 4 கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சி தையல் போட்டோம் அப்படின்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி விரிஞ்சு கொடுக்காது. இந்த கிளாத் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் மேலே போட்டிருக்க அந்த சாரி கிளாத்தை மட்டும் அப்படி எடுத்தோன்னு வைங்களேன், அப்படியே வந்து நம்ம கையை மேலே தூக்குற வரைக்கும் அந்த மாதிரி வரும். அவ்வளோ ஃபுல் சர்க்கிளில் நம்ம போட்டிருக்கறதுனால மயில் தொகை மாதிரி அவ்வளோ அழகாக விரிஞ்சு வரும். அப்போ நம்ம வந்து இந்த லைனிங்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வராது. அதுக்காக லைனிங்கை தனியாக ஜாயின் போடணும், நல்ல கிளாத்தை தனியாக ஜாயின் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அதில் வந்து இடுப்போடு நிறுத்திட்டு அதுக்கு கீழே 2யுமே தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொரு பகுதியும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறேன், கவனித்து பாருங்கள். இப்போ இதையும் கையிலேருந்து ஜாயின் பண்ணி இடுப்பு வரைக்கும் அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா நிற்கிது பாருங்கள், அதை நான் வந்து இந்த இடத்துல இருந்தே அப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அடுத்தது நம்ம முதல்ல ஜாயின் பண்ணோம்லையே அதே மாதிரி 2 லைனிங்கையும் அடியில் வந்து நல்லா அப்படியே தள்ளி விட்டுறணும், மேல் கிளாத்தில் படாத அளவுக்கு. அந்த மேல் கிளாத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சு அளவுக்கோ நல்லா ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. நீங்கள் வந்து 1 2 தையலோ போட்டிங்க அப்படின்னா நல்லா உழைக்கும்.
ஒருவேளை ஓவர்லாக் போடுறதா இருந்தாலும் அந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. என்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின்லாம் கிடையாது. அதனால நான் இப்படி தான் தச்சுட்ருக்கேன். இப்போ அப்படியே அடியில வரைக்கும் தையல் போட்டாச்சு. இப்போ அந்த சாரியோட கிளாத் இருக்கு பாருங்க, அத வந்து நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு லைனிங்க மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா லைனிங் மட்டும் தான் மேலே இருக்கும். சாரி கிளாத் எல்லாமே வந்து அடியில போயிரும். கிளாத் வந்து எங்கேயுமே ஊசியில மாட்டிறாத அளவுக்கு நல்லா தள்ளி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ 2 பக்கமும் நான் அதே மாரி ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து உடம்பு அளந்து சரியான அளவுகள்ல வந்து மார்க் பண்ணணும். இப்போ அளவு கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கிட போறேன். இது நம்ம இத வச்சு தான் அளந்து கட் பண்ணணும். அளவு டாப்பு. இத எடுத்திருக்கேன். இப்போ மேல் பக்கத்தில அளக்கக்கூடாது. அந்த துணிய வந்து உள்பக்கமா மாத்தி எடுத்து வச்சுட்டு, ஒரு பக்கம் ஆம்கூல்ல இருந்து இன்னொரு பக்கம் ஆம்கூல் வரைக்கும் தையல் இருக்கும் பாருங்க. அந்த தையல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அளக்கணும். ஏன்னா, அந்த தையல் தான் சரியான அளவா இருக்கும். எப்போவுமே நம்ம சுடிதாருக்கு இப்படி தான் அளப்போம் இல்லையா? அதே மெத்தட் தான். எங்கேயுமே மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. இடுப்புலயும் அளந்துக்கிடுங்க. மார்பு சுற்றளவு வந்து எனக்கு 18 1/2 வந்திருக்கு சரியான அளவு. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு போல அது எக்ஸ்ட்ரா விட்டு தான் அளந்திருந்தேன். அதுக்கப்புறமா கையோட நுனியில 5 1/4 வந்திருக்கு. அடிக்கையில ஒரு அளவு வந்து அளப்பேன். அது வந்து ஒரு 6 1/4 வந்திருக்கு. அந்த அளவுகள் எல்லாமே நான் இதில மார்க் பண்ணிட போறேன். மார்பு சுற்றளவு வந்து 18 1/2 இன்ச்சு வந்ததுல, அதே வந்து நம்ம இப்போ தச்சு வச்சிருக்க கிளாத்ல மொத்தமா அளக்கணும். அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் கிளாத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மொத்தமா அளக்கணும். அதில உங்களுக்கு அந்த 18 1/2லேருந்து எத்தனை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருதோ, அந்த அளவுகள வந்து 2 பக்கமும் சமமா பிரிக்கணும். இப்போ நார்மலா ஒரு 4 இன்ச்சு அதிகமா வருது அப்படின்னா, ஒரு பக்கத்தில 2 இன்ச்சு, இன்னொரு பக்கத்தில 2 இன்ச்சு இந்த சைடில இந்த மாரி மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உள்ள இருக்க அளவு நம்ம அ அளவு துணியில இருக்கக்கூடிய அளவு வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிடணும். அதே மாரி தான் இடுப்பு பகுதியிலயும். இடுப்பு பகுதியில வந்து ஒரு 16 1/2 இன்ச்சு வந்தது. அந்த 16 1/2 இன்ச்சு அதே மாதிரி நான் அளந்துட்டு 2 பக்கமும் அதிகமா இருக்கக்கூடிய அளவுகள வந்து கழிச்சு விட்டுட்டு, உள் பக்கத்தில மார்க் பண்ணிட்டு, இப்போ நம்ம கையோட நுனியிலிருந்து அப்படியே சின்ன சின்ன புள்ளிகளாட்டு கொண்டுட்டு வந்து ஆம்குள்ள ஒரு மார்க் பண்ணிட்டு, அப்படியே வந்து இடுப்பு வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு கீழ நம்ம வந்து வளைவா தையல் போட்டு, அந்த அடியில வரைக்கும் தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, சரியான அளவுகள் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு தையலோட விடாம, நம்ம ப்ளவுஸுக்கு போடுற மாரி இன்னுமே வந்து வெளியில ஒரு 1/4 இன்ச் அளவுல 2 தையல் வந்து போட்டு இடுப்பு பகுதி அந்த வளைவுகள் வரைக்கும் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த துணி வந்து கொஞ்சம் 2, 3 வருஷம் ஆவுனாலுமே தையல வந்து எடுத்து விட்டு யூஸ் பண்ணுற மாரி பார்த்துடலாம். நான் வந்து ஒரு அளவு துணி வச்சுருந்தேன் பாருங்க. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தச்சது தான். அதே மாதிரி தான் ஒரு 2 3 தையல் வந்து போட்டு விட்டுருந்தேன். 2 தையல் பிள்ளைங்க எடுத்து அழகா யூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி நம்ம தச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு தேவைக்கு பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெடிமேட் டாப்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வசதி இருக்காது. ஒரு 1/2 இன்ச்சு தையலோடயே முடிச்சிருப்போம். அப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டு கொஞ்ச நாள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டா போடுற மாதிரி இருக்கும். இந்த மாரி சாரீலாம் எடுத்து தச்சோம் அப்படின்னா, நம்ம தேவைக்கு 2, 3 தையல் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத யூஸ் பண்ணிடலாம். உடம்பு எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ இந்த லைனிங்லேயும், நல்ல கிளாத்லேயும் பாட்டத்தில வந்து பிசுறு அப்படியே இருக்குது. அத வந்து மடித்து தைக்கல. முதல்ல லைனிங்கில வந்து அந்த அடிப்பகுதியில மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு அளவு விட்டுருந்தோம். அதனால 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு அளவுக்கு அப்படி 2 மடிப்பா மடித்து, நம்ம எப்பவுமே கையிலலாம் நார்மலா மடித்து தையல் போடுவோம்ல, அதே மாரி தான் தையல் போட்டு எடுத்துடணும். இத மொத்தம் இந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் தைக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப மடித்து மடித்து தைக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ லைனிங்கில நான் வந்து அதே மாரி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா, நல்ல கிளாத்தில் வந்து மடித்து தையல் போட போகிறேன். இது வந்து அப்படியே நம்ம வந்து கிராஸ் பீஸில் தான் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். புதுசா தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரிஸ்க்கான வேலையா இருக்கும். நீங்கள் வந்து எப்படி இத தைக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு 1/2 இன்ச்சில ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து, நம்ம அந்த ஜாயின் பண்ண இடம் இருக்கும் பாருங்க, 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆன இடத்துல இருந்தே ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மடித்து தைக்கணும். அவசரத்த இந்த இடத்துல காட்டவே கூடாது. கொஞ்சம் நல்லா பழகிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்பீடா வந்துரும். ஒரு 2 இன்ச்சு, 3 இன்ச்சு அளவுக்கு இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா மடித்து விட்டுட்டு, பொறுமையா தைக்கணும். இந்த கிளாத்துக்கு வந்து இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஒரு ரூ. 500க்கு மேல வாங்கணும். இப்போ வந்து கிளாத் அவங்களே எடுத்து தந்துட்டாங்க அப்படின்னா, இந்த ரேட்டு வாங்குங்க.
அப்படி இல்லைன்னா நான் வந்து இதுக்கு 3½ மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 45 மேலே வந்திருந்தது. அப்போ 3½ மீட்டர் கிளாத்துக்குள்ளே ரேட்டும் வாங்கணும். தையல் கூலி கண்டிப்பாக ஒரு ரூ. 500 வாங்கணும். ஏன்னா இது கட்டிங் போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கும் டைம் வந்து அதிகமாகும். ஒரு ஃபுல் சேரீயுமே நம்ம வந்து அந்த மாதிரி கவர் பண்ணி தைக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். பார்த்து பார்த்து கட்டிங் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால். இன்னுமே வந்து நெக்லலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மாடல் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நேரத்தை பொறுத்து அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸில் வாங்குவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிடுங்க. ஒவ்வொரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் கூடுதல் இருக்கும், குறைவு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிடுங்க. இப்போ தச்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் மகன் வந்து போட்டிருக்கான். இது வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்குது. லேசாக லூஸ் இருக்குது உடம்புல. பின்னாடி நாட்டு வைக்க மறந்துட்டேன். அந்த நாட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் டைட்டாக பிடிச்சி கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நான் பிறகு லைட்டாக அந்த இடத்துல இடுப்பில் தையல் வந்து எடுத்து விட்டுட்டு உள்ளே வச்சு தச்சிடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். அவ்வளோந்தாங்க. இது வந்து வீடியோவில் ரொம்ப கவர் பண்ண முடியலை. அப்படியே நான் வந்து மொத்தமாக விரித்து காமிச்சிருந்தேன் பார்த்துருங்களா, தரையில் போட்டு அப்படியே உட்கார வச்சு இப்படி மொத்தமாக விரித்து விட்டோம் அப்படின்னா மயில் தோகை மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் தச்சு போட்டுட்டு அப்படியே ரவுண்டு சுற்றுனாங்கன்னு வைங்க, பார்க்கக்கு செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லுக் இப்படி தான் இருக்குது. அந்த முகத்தை காமிக்கலை. தச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அளவுகள் வந்து கழுத்து அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து 2¼ இன்ச்சு தான் எடுத்திருந்தேன். 2½ எடுத்தோன்னா கண்டிப்பாக கழுத்தோட அகலம் வந்து அதிகமாகும். ஷோல்டர் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். பின்னாடி நாட்டு எதுவுமே வைக்கலை. அதனால் இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இனிமேல் வேறு வேறு சேரீயில் நம்ம நிறைய மாடல் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பொறுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நம்ம வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரும். அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.